அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை விரோதியாக்கி கொண்ட நடிகர் கருணாஸ், இது குறித்து தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகர்கள் ஒவ்வொருத்தருக்குமே பேக் அண்ட் ஸ்டோரியாக எல்லா இடங்கள்லையுமே சீமான் இருக்காரு அப்படின்றது தற்போது நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கதைகளாக வெளியே வந்துட்டு இருக்கு. அதாவது சீமான் இயக்குனராக இருந்த காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா சீமான் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு கூட தெரியாமல் இருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சீமான் பார்த்தீங்கன்னா படத்தை வச்சு பிரபலமாகலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. அவர் அரசியலுக்கு வந்த பிறகு அவருடைய தூய்மையான தமிழ்னாலையும் தமிழ் தேசிய சிந்தனையாலும் தான் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ மக்களை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. இப்படி இருக்க அந்த காலத்தில் அவர் இயக்குனராக இருந்தபோது ஒவ்வொரு நடிகர்களுமே பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களோட எவ்வளோ நெருக்கமாக இருந்திருக்காங்க அப்படின்றத பல கதைகளாக வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் கருணாஸ் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி பட காலகட்டத்தில இருந்தே சீமானும் நானும் ரூம்மேட்ஸாக இருந்திருக்கோம், ஒரே தட்டில் சாப்பிட்ருக்கோம், அந்த அளவுக்கு நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு பல கதைகள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இயக்குனராக இருந்தபோது கருணாஸ் பார்த்தீங்கன்னா சீமான் இயக்குனராக இருந்தபோது கருணாஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு அப்படின்றத கருணாஸை பார்த்தீங்கன்னா மேடையில் கண்கலங்கலாம் பேசியிருக்காரு. இப்படி இருக்கும்போது சீமானுடைய நிகழ்ச்சிக்கு கருணாஸ் வருவார் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தருணத்தில் நேற்று தினம் சீமான் நடத்திய இந்த நந்தன் திரைப்படத்துடைய வெற்றி விழாக்கு பார்த்தீங்கன்னா கருணாஸ் வராதது அப்படின்றது சீமானை ரொம்பவே கோபமடைய வச்சிருக்கு அப்படின்னு தெரிய வருது. நிர்வாகிகள் இடத்துல நேரடியாகவே கருணாஸ் ஏன் வரலை அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா கேள்வி எழுப்பியிருந்தாரு. ஏன்னா நேரடியாக சீமான் அழைப்பு கொடுத்துமே கருணாஸ் சீமானை விட்டுட்டு திமுக கட்சியை தேர்ந்தெடுத்தது அப்படின்றது சீமானை ரொம்பவே கோபப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா கருணாஸுக்கு பார்த்தீங்கன்னா சீமான் அந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு. இருப்பினும் திமுக கட்சி ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரே காரணத்தினால திமுகவுடைய தயவு தேவை அப்படின்றதுனாலையும் போயிருந்த கருணாஸ் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா முக்குளத்தோரோட ஆதரவு எப்போதுமே திமுக கட்சிக்கு தான் அப்படின்னு சீமானை எதிர்க்கிறவனம் தான் அந்த மேடையில் முழுக்க பேசியிருக்காரு. இந்த ஒரு தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், இந்த மாதிரி நன்றியை மறந்துட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக போயிருக்கக்கூடிய கருணாஸ் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.